வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கீரை பொரியல். இது ஈஸியாக செய்யலாம். இது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த கீரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, ஒரு சாம்பாருக்கு எல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த கீரை பொரியல் நல்லா சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் அந்த கீரை பொரியல். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுப்படி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கீரை பொரியலுக்கு நான் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கோங்க. நான் தட்டிக்க போகிறேன் பூண்டு. ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் தான் போட போகிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டை அளவு நான் சிறுகீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கீரை பொரியலுக்கு. நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். இதுமாரி முக்கால் பதம் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாசிப்பருப்பு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுங்க. கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். முழு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இதிலே வந்து நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாயில் செவந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்து போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு வந்து ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது போட்டுக்கலாம். எப்போவுமே பொரியலுக்கு வந்து கீரையை வந்து அலசிட்டு கட் பண்ணுங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு அலசினீங்கன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால் நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் கீரை. இப்போ வந்து நம்ம அந்த பருப்பு வேக வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணி இருத்து ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா போதும், கீரை வெந்துடும் உங்களுக்கு. பருப்பில் தண்ணி இல்லைனா கூட வேறு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ நான் என்கிட்ட பருப்பு தண்ணி இருக்கிறதுனால நான் அதை வடிகட்டி ஊற்றுறேன். சீக்கிரம் வெந்துடும். நம்ம கீரை அலசி இருக்கும் பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ இந்த பருப்பு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊற்றிருக்கோம், போதும் தண்ணி. கீரை வந்து வேகட்டும் கீரை. இப்போ உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு. உப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க உப்பு போட்டு. அவ்வளோதான். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கீரை வேகட்டும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் கீரை. இப்போ கீரை வந்து நல்லா 2 நிமிஷம் வெந்துருக்குது. மறுபடியும் கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ நல்லா கீரை வெந்து வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணிலாம் நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் தண்ணியில் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச இப்போ பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் லைட்டாக கிளறிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ வேணால் நீங்கள் தேங்காய் துருவல் வேணால் ஒரு கொஞ்சம் அளவு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் துருவல் போடலை, பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் பாருங்களேன், அதுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரக்குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, சாம்பார் சாதத்தில் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாம்பாருக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. அப்படியே ரைஸில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அந்த கீரை பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. கீரை நம்ம க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர சமைக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப டேஸ்டியாக நல்லா கூட்டு சாப்பிட்றோம் பாருங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. நல்லா சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் கீரை பொரியல் நல்லா வத்த குழம்பு வச்சுட்டு இந்த கீரை பொரியல் செஞ்சுட்டு ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிடுங்களேன். தேவாமிர்தமாக இருக்கும் சாப்பாடு உங்களுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டிலே போட்டு பெசின்னு சாப்பிட்லாம். அந்த கீரை பொரியல் ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை பொரியல். இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வணக்கம்.